140 ஆண்கள் கொண்ட படைப்பிரிவை தனி ஒரு ஆளாக வழிநடத்திய இந்தியாவின் முதல் பெண்மணி. நடையில் கம்பீரம், துல்லியத்தில் ஆண்களுக்கே சவால். பிரதமர் மோடி முன்பு கர்ஜித்த சிங்கப்பெண் சிம்ரன் பாலா. குடியரசு தின விழாவில் வரலாறு படைத்த ஜம்மு காஷ்மீரின் போர்வாள். அன்று மாவட்டத்தில் முதல் பெண் CRPF அதிகாரி. இன்று இந்தியாவிலேயே ஆண்களை வழிநடத்தும் முதல் பெண். இன்னும் பல முதல் வரலாறை படைக்க இருக்கும் ஓயாமல் உழைக்கும் பெண்ணின் கதை. ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர் 26 வயதான உதவி கமாண்டன்ட் சிம்ரன் பாலா. இவர்தான் ஜனவரி 26 இன்று புதுடெல்லியில் உள்ள கர்தவியா பாதையில் நடைபெற்ற பிரம்மாண்ட அணிவகுப்பில் முற்றிலும் ஆண்களை கொண்ட மத்திய ரிசர்வ் போலீஸ் படை பிரிவுக்கு தலைமை தாங்கிய முதல் பெண் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இந்த சாதனை இந்தியாவின் பாதுகாப்பு படைகளில் மாறிவரும் நெறிமுறைகளை எடுத்து காட்டுகிறது. சிம்ரன் பாலா ஜம்மு காஷ்மீரின் ரஜௌரி மாவட்டத்தில் உள்ள ஒரு எல்லை நகரமான நவ்ஷேராவை சேர்ந்தவர். அவர் தனது மாவட்டத்திலிருந்து மத்திய ரிசர்வ் காவல் படையில் அதிகாரியான முதல் பெண் ஆவார். சிம்ரன் 2023 நடைபெற்ற UPSC மத்திய ஆயுத காவல் படைகள் தேர்வில் தனது முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி பெற்று அகில இந்திய அளவில் 82வது இடத்தை பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் இருந்து தகுதி பெற்ற ஒரே பெண்ணும் இவர்தான்.